வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் திருமாகரல் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு திருமாகரலீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? இத்தல இறைவனுக்கு அடைக்கலம் காத்தநாதர், மகம் வாழ்வித்தவர், உடும்பீசர், பாரத்தழும்பர், புற்றிடங்கொண்டார், நிலையிட்டநாதர், மங்களங்காத்தவர், பரிந்து காத்தவர், அகத்தீஸ்வரர் ஆகிய பெயர்களும் உண்டு. இத்தலத்தில் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். மூலவரின் விமானம் கஜபிருஷ்ட விமானம், அதாவது யானையின் பின்பகுதி அமைப்பில் அமைந்துள்ளது. திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கும் தெய்வ யானைக்கும் திருமணம் நடந்தது. இந்திரன் முருகனுக்கு திருமண பரிசாக வெள்ளை யானையை கொடுத்தான். புதுமண தம்பதிகளை வெள்ளை யானையில் அமரச் செய்து அக்காட்சியை கண்ணார கண்டு மகிழ்ந்தான். மகாவிஷ்ணுவும் இக்காட்சியை காண விரும்ப முருகன் இத்தலத்தில் வெள்ளை யானை மீது அமர்ந்து காட்சி தந்தார். இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 239வது தேவார தலமாகும். அழகிய சுதை சிற்பங்களோடு 5 நிலை ராஜகோபுரம், 2 பிரகாரமும் உண்டு. பிரகாரத்தில் கணபதி, ஆறுமுகன், 63 நடராஜர், பைரவர், நவக்கிரக சன்னதிகள் உண்டு. விமானத்தில் வீணை ஏந்திய தட்சிணாமூர்த்தியை காணலாம். இத்தலத்தின் அபிஷேக தீர்த்தத்தை சாப்பிட்டால் ரத்தம் சம்பந்தப்பட்டவை, எலும்பு முறிவு, கண் பார்வை குறைவு, பக்கவாதம் ஆகிய நோய்களின் தாக்கம் குறையும் என்பது நம்பிக்கை. பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரவும், கிரகதோஷம் விலகவும் பூஜை செய்யலாம். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இங்கு அங்க பிரதட்சணம் செய்கிறார்கள். முருகப்பெருமான் சூரபத்மன் முதலிய அரக்கர்களை அழிக்க போர் செய்த போது தப்பி பிழைத்த மாக்கிரகன் என்ற அசுரன் சிவபூஜை செய்து வந்தான். அவன் இத்தலம் வந்தபோது இங்குள்ள இறைவனுக்கு தன் பெயரால் மாக்கிரன் என பெயர் சூட்டினான். இப்பெயர் மருவி மாகரலீசர் என்று மாறியது. இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். முன்னொரு காலத்தில் பிரம்மா இத்தலத்தில் சிவபூஜை செய்துவிட்டு சத்தியலோகம் செல்லும் போது ஆண்டு முழுவதும் காய்க்கும் அதிசய பலாமரம் ஒன்றை நட்டார். அந்த பலாமரம் நாள்தோறும் கனி கொடுத்து வந்தது. ராஜேந்திர சோழ மன்னன் இந்த அதிசய பலாமரத்தை கண்டு வியந்து அந்த ஊரில் இருந்து தினமும் ஒருவர் தலைச்சுமையாக இந்த பழத்தை எடுத்து சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சேர்க்க வேண்டுமென உத்தரவிட்டான். நடராஜருக்கு இப்பழத்தை மதிய வேளையில் நெய்வேத்தியம் செய்து அதை மன்னருக்கு கொடுப்பது வழக்கம். ஒரு முறை அந்தன சிறுவனின் முறை வந்தது. இந்த மரத்தில் இருந்து தினமும் பழம் பறித்து போக மக்களை ஏவும் மன்னன் வேலைக்காரர்களை இதற்கென நியமித்திருக்கலாமே என எண்ணிய அவன் ஒரு தந்திரம் செய்தான். அந்த ஊர் மக்களிடம், நான் சிறுவன், பழத்தை சுமக்க சிரமப்படுவேன், நீங்கள் எல்லோரும் போய் இந்த பழத்தை கொடுத்து வாருங்கள், நான் இங்கிருந்து உங்கள் வீடுகளை பார்த்துக் கொள்கிறேன் என்று கூற அனைவரும் சிதம்பரம் சென்று விட்டனர். அப்போது அந்த அந்தன சிறுவன், இந்த மரம் இருந்தால்தானே பிரச்சனை வரும், இதை அழித்து விட்டால் நம் ஊர் மக்கள் தினமும் பழம் சுமக்கும் தொல்லை இருக்காதே என கருதினான். அந்த மரத்தை எரித்து விட்டான். ஊர் திரும்பிய மக்களிடம் பலாமரத்தில் தானாக தீப்பிடித்து சாம்பலாகி விட்டதாக தெரிவித்தான். ஊர் மக்களும் நம்பிவிட்டனர். மறுநாள் பலாப்பழம் சிதம்பரம் செல்லவில்லை. அந்த சிறுவனை அழைத்து மன்னர் விசாரித்தார். அப்போது அவன், பலாப்பழத்தை சிதம்பரம் கொண்டு வருவதற்கு தாங்கள் எங்களுக்கு எந்த வசதியும் செய்து தரவில்லை, எனவேதான் மரத்தை எரித்தேன் என்றான். அதற்கு மன்னன், தகுந்த வசதி வேண்டும் என நீ இதை என்னிடம் தெரிவித்திருக்க வேண்டும். இதை நீ செய்யாததால் உனது கண்களை கட்டி நாடு கடத்த உத்தரவிடுகிறேன் என்றான். காவலர்கள் சிறுவனை அழைத்துச் சென்ற போது மன்னனும் உடன் சென்றான். ஊர் எல்லையில் அவனை விட்டுவிட்டு திரும்பிய போது ஓரிடத்தில் பொன்னிற உடும்பு தென்பட்டது. அதை பிடிக்க காவலாளிகள் சென்ற போது அது ஓர் புற்றினுள் சென்று மறைந்தது. காவலாளிகள் அந்த புற்றை ஆயுதங்களால் கலைத்த போது உடும்பின் வாலில் இருந்து ரத்தம் பீரிட்டு வந்தது. அப்போது அசரீதி தோன்றி சிறுவன் என்றும் பாராமல் நாடு கடத்தியதாக கண்டன குரல் எழுந்தது. மன்னன் மயங்கி விழுந்தான். மயக்கம் தெளிந்த மன்னனிடம் மீண்டும் அசரீதி தோன்றி சிவபெருமானே உடும்பாக வந்ததாகவும் அவ்விடத்தில் ஓர் சிவாலயம் கட்டி வழிபாடு செய்யும்படியும் ஆணையிட்டார். மன்னனும் அதன்படியே செய்தான். இன்றும் கூட உடும்பின் வால் அளவில் உள்ள லிங்கம் தான் மூலஸ்தானத்தில் உள்ளது. இக்கோவிலின் மூலவர் திருமாகரலீஸ்வரர், உற்சவர் சோமாஸ்கந்தர் நடராஜர், தாயார் திரிபுவன நாயகி, தலவிருச்சம் எலுமிச்சை மரம், தீர்த்தம் அக்னி தீர்த்தம். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 12 மணி வரை.
மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் காஞ்சிபுரத்தில் இருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த ஊருக்கு கீழ் ரோடு வழியாக உத்திரமேரூர் செல்லும் பஸ்களில் செல்ல வேண்டும். அருகிலுள்ள ரயில் நிலையம் காஞ்சிபுரம், அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.